வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு இரவில் பூத்த ரோஜாவின் மர்மம். இது ஒரு தொடர்கதை. ஆகவே முதல் 2 பாகங்களை கேட்டுக்கொண்டு பின் பாகம் 3 கேளுங்கள். பாகம் 3, இருளின் ரகசியம். அகிலாவின் உள்ளத்தில் பதிந்த மர்ம சிந்தனைகள் ஆழமடைகிறது. அரவிந்த், அவனுடைய காதல் வாழ்வு மற்றும் இந்த அரண்மனையில் ஆவியாய் தங்கியிருக்கும் உண்மை, இவை எல்லாமே இப்போது ஊர் மக்கள் பேசும் வெறும் கட்டுக்கதை அல்ல என்று அவளுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்துவிட்டது. இப்போது உண்மையின் நூல்கள் மெதுவாக உருப்பெற்று அவள் கண்முன்னே வர ஆரம்பிக்கிறது. அன்று மாலை அகிலா அரண்மனையில் 2ஆம் தளத்தில் அறைகளை சுத்தம் செய்யும் போது அங்கு இருக்கும் கட்டிலுக்கு கீழே இருந்து விலையுயர்ந்த ஒரு வைர நெக்லஸை கண்டெடுக்கிறாள். அதில் இரத்தக்கரைகள் போல் சிவப்பாக படிந்து இருப்பதையும் பார்க்கிறாள். அந்த நெக்லஸுடன் இருந்த துண்டு சீட்டில் உள்ள குறிப்புகள் போல் மேலும் ஒரு துண்டு சீட்டையும் அவள் கண்டெடுக்கிறாள். அதில் நானும் உன்னை காணும் வரை உயிரோடு என்று அதற்கு மேல் எழுதாமல் பாதியில் ஒரு வரி இருந்தது. அகிலா அதை பார்த்தவுடன் பெரும் அதிர்ச்சி அடைகிறாள். அந்த இரவு அரவிந்தின் ஆவி மீண்டும் அவள் முன் தோன்றுகிறது. அகிலா அதிர்ச்சியுடன், டெய்லி என்கிட்ட நீங்க பேச வருவீங்களா? அப்போ ஆமா, எனக்கு ஒரு நெக்லஸ் கிடைச்சிருக்கு. நீங்க இந்த நெக்லஸ் தான் உங்க லவ்வருக்கு நீங்க கொடுக்க நினைச்ச நெக்லஸா? ஆனா அதுல ஏன் ரத்தக்கரை படிஞ்சிருக்கு? அதை பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு. அரவிந்த், ஆம், பூங்கொடிக்கு என் வாழ்க்கையின் வலிமை சின்னமாக என் காதலை பறைசாற்றும் விதமாக அவளுக்கு இதை நான் பரிசளித்தேன். ஆனால் அவள் என் காதலை ஏற்க மறுத்த நாளிலிருந்து என் உயிரும் கனவும் இருண்டன. இந்த வீடும் என் மனதும் சோகத்தில் மூழ்கியது. அகிலா, பூங்கொடியா அவங்க பேரு? அவங்களதான் நீங்க இப்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்க எங்க இருப்பாங்கன்னு எனக்கு சொல்ல முடியுமா? அரவிந்த், அவள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாள். ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அவளிடம் இன்னும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே அரவிந்தின் ஆவி அவள் கண் முன்னே மாயமாய் சிறிது சிறிதாய் மறைய தொடங்கியது. முழுதாய் மறைந்தும் விட்டது. அடுத்த நாள் காலை அகிலா பூங்கொடியை பற்றி ஊர் மக்களிடம் விசாரித்து கொண்டே ஒரு வழியாக அவள் இருப்பிடத்தை தெரிந்து கொண்டு அவளை தேடி அவ்விடத்திற்கு செல்கிறாள். ஊர்க்காரர்கள் சொல்லியது போல் ஒரு வீட்டின் முன் வந்து நிற்கிறாள். அது ஒரு பழைய வீடு. அருகில் செல்ல செல்ல பயங்கர துர்நாற்றம் வீசுகிறது. பூங்கொடியால் நடக்க முடியும். அவளின் உடல் நலமாகத்தான் இருக்கிறது. ஆனால் மனநலம்தான் பாதிக்கப்பட்டு இருந்தது. அதை அவள் நடந்து கொள்ளும் விதமே காட்டியது. அகிலா, அம்மா, நான் பேசுறது கேக்குறீங்களா? நான் ஒன்று கேட்கலாமா உங்ககிட்ட? நீங்க தான் பூங்கொடியா? நான் ஊர்ல எல்லார்கிட்டையும் கேட்கும்போது இந்த வீட்டை தான் எனக்கு சொன்னாங்க. அரவிந்த்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா? அவங்கள நீங்க லவ் பண்ணீங்களா? அவங்கள உங்களுக்கு தெரியும் தானே? பூங்கொடியிடம் மௌனம். தலையை தொங்க போட்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். எந்த அசைவும் இல்லை. 2 நிமிடம் மௌனத்திற்கு பிறகு, அவன்
இங்கதான் இருக்கான். நான் சொன்னா யாரும் நம்பல. ஒரு நாள் கவனிக்காம நான் தான் ஒரு குழிக்குள் விழுந்துட்டேன். அவனை எனக்கு நல்லா தெரியும். அவன் இங்கதான் இருக்கான்னு சொன்னா என்னை யாரும் இங்க நம்ப மாட்டாங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அவன் மேல காதல் இருந்ததுதான். ஆனா அவன் காதலை சொன்னப்போ நான் ஏத்துக்கல. அகிலா, ஆமாமா, அவங்க சொன்னாங்க நீங்க நீங்க அவர் காதலை ஏற்க மறுத்துட்டீங்கன்னு. ஆனா அவர் இறந்தும் அவர் ஆவி விடுதலை அடையாம அந்த அரண்மனையிலே மாட்டி இருக்குமா? பூங்கொடி அதிர்ச்சி அடைகிறாள். இல்ல இல்ல இல்ல, அவனுக்கு தெரியாது. அவனுக்கு நானும் அவனை காதலிச்சது தெரியாது. ஆனா உண்மைதான், நானும் அவனை காதலிக்க தான் செஞ்சேன். ஆனா அந்த ஒரு இரவு நான் அதை அவன்கிட்ட சொல்ல முன்ன அவன் என் கண்ணு முன்னாடியே அவனை என் கண்ணு முன்னாடியே ஒருத்தங்க கொன்னுட்டாங்க. முன்னொரு காலத்தில் வீசிய காற்று கூட அவனது வார்த்தைகளை, அவனது தீரா காதலை மழையாய் பொழிகிறது. பூங்கொடி மேலும் தொடர்ந்தாள். அவன் மரணம் ஒரு விபத்து இல்ல. என்னை தனியாவே இருக்க விட மாட்டான். ஆனா நான் அவன் காதல மறுத்த அன்னிலிருந்து அவன் தனியாதான் அந்த வீட்டுல இருக்கான். இன்னும் இந்த வீட்டோட வாசல்ல அவன் நிக்கிறத என்னால உணர முடியும். ஆனா நான் சொன்னா யாரும் என்ன நம்ப மாட்டாங்க. அவனை நான் பார்த்திருக்கேன். அவன் பெயர் தான் கார்த்திக். அன்று இரவு இருட்டில் நடக்கும்போது அகிலா அறைக்குள் பார்வையில் பட்ட புதிய நிழல்தான் அந்த கார்த்தி, அரவிந்தின் நண்பன். பூங்கொடி சொன்னது போல அவனின் ஆவியும் அரண்மனையில்தான் முக்தி பெறாமல் இருக்கிறது. இப்பொழுது அகிலா அவள் அறையில் அமர்ந்திருக்கும் போது கார்த்தியின் குரல் கேட்கிறது. கவிதை படிப்பது போல் அவன் இந்த 2 வரியை அவளிடம் சொல்கிறான். காதலில் 3 இருந்தால் இருவருக்கு துன்பம் மட்டும்தான் நேரும். அவர்கள் வாழ்வே வெறுமையும் கருமையும் வெளிச்சமே இல்லாமல் மாறிப்போகும். அரவிந்தின் மரணம் சதியா? யார் அவனை கொலை செய்தார்கள்? பூங்கொடியின் காதலின் மீது அவனின் மரணத்தின் நிழல் ஏன் விழுந்தது? அடுத்த அத்தியாயத்தில் இருதயங்களை தகர்த்த சதியின் முகம் முழுமையாக வெளிப்படும். இதே சேனலில் இதே நேரத்தில் நாளை உங்களுக்காக. புதிய ஆவி, புதிய சத்தியம், புதிய திகில், மர்மம் தொடரும்.